சரி அவளை பத்தி எதுக்கு டிஸ்கஸ் இனிமே நீ போய் வேலையை பாருன்னு வேலைக்கு அனுப்பிச்சு விட்டார். அப்புறம் நம்ம ஹீரோ முழு மனசோட வீட்டுக்கு வந்த பிறகு தான் குழந்தைக்காக அந்த ரூம் ரெடி பண்ற விஷயத்துல மும்முரமா இறங்குறாரு. இங்க ஒரு போட்டோ தொங்கிட்டு இருக்கோம், அது நல்லாவே இல்ல, இந்த ரூமுக்கு செட் ஆகாத, அதை கலெக்ட் அப்படிங்கிறாங்க. நம்ம சரி நீ விழுந்து வெட்டுறாரு. ஆனா அந்த போட்டோக்கு பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு ஹோல், ஒரு ஓட்டை இருக்கிற அப்படி தெரியுது. குச்சி வச்சு நோண்டி பார்த்தா அந்த ஓட்டைக்குள்ள ஒரு தோட்டா இருக்குது, ஒரு புல்லட் இருக்குது. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே இந்த வீட்டுல ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு. பாரு ஒரு தோட்டா இருக்குது, ஒரு புல்லட் இருக்குது அப்படின்றா அவன் டென்ஷனா. ஏதோ புல்லட் தோட்டா இருக்கு இருந்துட்டு போட்டா, அதனால இப்ப என்ன ஏன் கோபுரம் அந்த அம்மா சால்ட்டா பேசுது. ஏன்னா அந்த வீடு முழுக்க ரெனோவேஷன் பண்றதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி கத்தி துப்பாக்கி தோட்டான ஒளி வைக்கப்பட்டிருந்தது அவரே சொல்லியிருக்காருல. அப்புறம் என்னங்கிறாப்ல இவ பேசி சமாளிக்கிறா. இல்ல உனக்கு புரியலைங்கிறாரு அவரு. நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்தாருல எமட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் பொண்டாட்டி பிள்ளைகளோட நிம்மதியா சந்தோஷமா இங்க வாழ்ந்துட்டு இருந்தவர். திடுத்துப்புன்னு பார்த்தா அவங்க பொண்டாட்டி பிள்ளையே காணோம், விட்டுட்டு போயிட்டதா ஊர்ல எல்லாம் பேசுறாங்க. ஆனா அவங்க காணாம போயிருக்காங்கன்னு தெரியுமா? அப்படி காணாம போனவங்களை இதுவரை யாருமே பாக்கல தெரியுமா? சோ பிரச்சனை இருக்கு இந்த நியாயமே. ஓ என்ன சொல்ல வர, இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியை நமக்கு அசால்ட்டா கொடுத்துட்டு போன அந்த மனுஷனே சந்தேகப்படுறியா? தான் பொண்டாட்டி புள்ளைய கொன்னு கீழே அண்டர் கிரவுண்ட்ல மறைச்சு வச்சிருப்பான்னு நீ நினைக்கிறியான்னு இவங்க